வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தரம் குறைவான தேயிலை உற்பத்தியில் ஈடுபடும் சில தொழிற்சாலைகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பலவீனப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்ட முயற்சியில் ஈடுபடுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர குற்றச்சாட்டு. அமெரிக்கா விதிக்க முன்மொழிந்துள்ள வர்த்தக வரிகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இலங்கை பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்க வர்த்தகத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே மெய்நிகர் சந்திப்பு. தாயிட்டி திசுவிகாரியை சுற்றியுள்ள பிரச்சனைகள் விரைவில் இறுதி தீர்வு கிடைக்கும் என்று கடல் தொழில் அமைச்சர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தரம் குறைவான தேயிலை உற்பத்தியில் ஈடுபடும் சில தொழிற்சாலைகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசாங்கத்தை தேயிலை உற்பத்தியாளர்களின் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் தேயிலைத்துறை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு முக்கிய கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேயிலை தொழில்துறையை சூழவுள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. குறிப்பாக தேயிலை கொழுந்துகளின் தரம், பயிற்சிகைகளின் உற்பத்தி திறன் மற்றும் புதிய சர்வதேச சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் வழிகள் குறித்தும் தீவிரமான கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதோடு அவற்றுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியின் செயலாளர் தகுந்த பணிப்புரைகளை வழங்கியுள்ளார். சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் உற்பத்தி திறனை கூடிய விரைவில் மேம்படுத்தும் வகையிலே பல திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம், தேயிலை மீள் நடவு தொடர்பான நடவடிக்கைகள் முக்கியத்துவம் மற்றும் துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் திட்டமிடல் போன்ற விஷயங்கள் குறித்தும் கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது. இதற்கிடையில் தேயிலை உற்பத்தியின் தரம் பாதிக்கப்படும் வகையில் செயல்படும் தொழிற்சாலைகள் மீது சட்ட நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்று தேயிலை உற்பத்தியாளர் சங்கம் வலியுறுத்தியிருந்தது. அத்துடன் தேயிலை தொழில்துறை ஏற்றுமதியாளர்கள், சிறு தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கான உரிய நடைமுறைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தும் வகையில் உரிய அமைச்சுடன் தொடர்ந்து பணியாற்றப்படும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டமைக்கு அவர்களது சங்கம் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பலவீனப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்ட முயற்சிகளில் ஈடுபடுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர குற்றம் சாட்டினார். கொழும்பில் அமைந்துள்ள தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையாகியதை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வழங்கிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறிய போது 2008 முதல் 2024 வரையிலான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்ற அரசியல்வாதிகளின் விவரங்களை அமைச்சர் நலிந்த ஜெயதீசன் நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார். ஆனால் 2004 முதல் 2008 வரையிலான காலப்பகுதியில் அதே நிதியத்திலிருந்து நிதி பெற்றவர்களின் விவரங்கள் தற்போது வரை வெளியாகவில்லை. அந்த காலகட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் 39 உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவு வழங்கியிருந்தனர் என்றும் அவர்களும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றிருக்கும் சாத்தியம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தான் கடந்த 5 மாதங்களாக 2004 தொடக்கம் 2008 காலப்பகுதிக்கான நிதி விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதுவரை எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் தகவல் அறியும் ஆணைக்குழுவின் தலைவர் பதவி மார்ச் மாதத்திலிருந்து காலியாக உள்ளது. ஆணைக்குழுவின் பணிப்பாளர் சபையிலும் உறுப்பினர்கள் பற்றாக்குறை நிலவுகின்றது. இது ஆணைக்குழுவை செயலற்ற நிலையில் தூக்கிக் கொண்டு செல்லும் முயற்சியாகும் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தகவல் கோரப்படும் நேரங்களில் பல அரசு நிறுவனங்கள் மறுப்பு செய்கின்றன என்றும் சுயாதீன தகவல் அறியும் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை சீரழிக்கும் வகையில் அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தியாசிரி ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அமெரிக்கா விதிக்க முன்மொழிந்துள்ள வர்த்தக வரிகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு தொடர்ச்சியான விவாதங்களை மேற்கொள்ள நிதியமைச்சர் தொடங்கியுள்ளது. அதன்படி இன்று இலங்கை பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்க வர்த்தகத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே ஒரு மெய்நிகர் சந்திப்பு நடைபெறுகிறது. நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும தலைமையில் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலை நடத்துகின்றனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துவதே இந்த சந்திப்பின் முதன்மையான நோக்கம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. ஆரம்பத்தில் இலங்கை மீது 44% வரியை விதித்த அமெரிக்கா அண்மையில் அதை 30% திருத்தியிருந்தது. இந்த வரிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. திருத்தப்பட்ட கட்டணங்களை மேலும் குறைக்க இலங்கை அதிகாரிகள் தற்போது அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தெஹிவளை ரயில் நிலையத்தின் மேம்பாட்டு பணிகள் 2 மாதங்களில் ஆரம்பிக்கப்படும் என்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் பாதுகாப்பு சிக்கல்களுக்கு தீர்வாக ரயில் நிலையத்தை சுற்றியுள்ள மதிலை விரிவுபடுத்துவதுடன் பயணிகளுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் பொருட்கள் கடத்தல் வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் மாற்றுத்திறனாளி பயணிகளுக்கான வசதிகள் மற்றும் பயணிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு அடையாளம் காணப்பட்ட பல குறைபாடுகளை தீர்க்கும் வகையிலே விரைவு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார்.
தெய்வளை ரயில் நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை நேரில் ஆய்வு செய்யும் நோக்கில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றிருந்த விசேட கண்காணிப்பு விஜயத்தின் போது அமைச்சர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் கீழ் நாடு முழுவதும் 100 ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த கண்காணிப்பு விஜயம் அமைச்சரின் தலைமையில் நடைபெற்றிருந்தது. இதேவேளை ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலி கூட காணாமல் ஆக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை தொடர்பாக தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ரணில் ராஜபக்சவினால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முக்கிய அதிகாரியே இன்று அதற்கு சாட்சியாக மாறியுள்ளதாகவும் கூறியுள்ளார். பிரகீத் எக்னலி கூட காணாமல் ஆக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிஐடியின் பணிப்பாளரான ஷானி அபேசகர் முக்கிய சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளார். இதற்கு அவரது மனைவி மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தியுள்ளார். கொலை குற்றவாளிகளை பாதுகாக்க ரணில் ராஜபக்ச தரப்பு ஷானி அபேசகர், ரவி செனவரத்ன உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கியது. ஆனால் எமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது. எனவே நாம் விசாரணைகளுக்கு திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம், குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்றார். தையிட்டி திஸ்ஸ விகாரையை சுற்றியுள்ள பிரச்சனைகளுக்கு விரைவில் இறுதி தீர்வு கிடைக்கும் என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் உள்ள திஸ்ஸ விகாரையை நேற்று மாலை மலைகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் மற்றும் சபை உறுப்பினர்களும் பார்வையிட்டனர். பார்வையின் போது குறித்த இடத்தில் கட்டடம் ஒன்றை அமைப்பதற்காக நிலம் சமதளமாக்கப்பட்டு கிடங்கு வெட்டப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது என்று தவிசாளர் சுகிர்தன் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் விகாரை வளாகத்திற்கு வருகை தந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அமைச்சர், தையிட்டி திஸ்ஸ விகாரையை சூழ்ந்த பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும், தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியாக கூறியுள்ளார். தனித்தனியாக வந்திருந்த 2 குழுக்களும் விகாரை வளாகத்தில் ஒருங்கிணைந்து சந்தித்து முக்கிய விடயங்களை பற்றிய கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டின் காரணமாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேனவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது அனுராதபுரம் மாவட்டத்தில் ஏழை விவசாயிகளுக்கு மானியத்துடன் 25 மில்லியன் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட சோள விதைகள் சட்ட நடைமுறைகளை மீறி தனது நண்பர் மற்றும் ஆதரவாளர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை அடுத்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. மேலும் இந்த வழக்கில் கிராம மட்டத்திலே உள்ள அரசு அதிகாரிகளிடமிருந்து சாட்சியங்கள் பெறும் பணியினை முடிக்க வேண்டும் எனவும் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார்.